ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய திருக்குறள் இல்லை, இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை 26/8/2026, தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. ஏமகண்டம் இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயம் இன்று காலை 6:05க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:50 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:28 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:28 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வடக்கு ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் கலியுகத்தின் தெய்வமாகிய அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் 26/8/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் எங்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று ஆவணி மாதத்தினுடைய திருவோண நட்சத்திரம். ஆவணி ஓணம் இது பொதுவாக கேரளாவிலே, இந்திய நாட்டிலே, மலையாள தேசத்திலே சிறப்பான கொண்டாட்டமாக ஓணம் பண்டிகை என்கின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு நடைபெறுவது. சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே இந்த ஆவணி ஓணத்தை முன்னிட்டு சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், படிப்பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனை பல சிறப்புகள் நடைபெறும். அந்த வகையிலே இந்த ஆவணி ஓண பண்டிகையிலும் அந்த பூஜை வழிபாடுகளிலும் ஐயப்பனுடைய பஜனைகளிலும் கலந்து கொள்வதோடு இன்று அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய 10வது நாள் இந்த உற்சவம். பெரும் திருவிழாவிலே இன்று 10வது நாள்.
பிற்பகல் 4:30 மணிக்கு அலங்காரமான மஞ்சத்திலே ஆரோகணித்து வீதியுலா வருகின்ற முருகனுடைய இந்த அலங்கார காட்சி பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ அந்த பக்தர்களுடைய வெள்ளத்திலே மிதந்து வருவது போல முருகப்பெருமான் அந்த மஞ்சம் வருகின்ற பொழுது ஒரு தனி அழகாக இருக்கும். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய மஞ்ச உற்சவம், மஞ்ச திருவிழா இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு பூஜை வழிபாடுகளிலும் நாம் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் மத்திய மாகாணம் கம்பளை மாநகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேக தின பரிஷாபிஷேகம். இது அந்த சிவன் குடும்பத்தினருடைய உபயமாக 50வது வருடமாக நடைபெறுகின்ற நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம். இந்த நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் 2026 செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினம் பிற்பகல் மகாகணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச வழி போன்ற கிரியலோடு கடஸ்தாபனம், சங்கஸ்தாபனம், யாக பூஜைகளோடு ஆரம்பித்து இன்று காலையிலே விசேஷ யாக பூஜை, திரவிய ஹோமம், திரவியாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று மகா பூர்ணாகுதியோடு மகா சங்காபிஷேகம் நடைபெறும். இரவு 7 மணிக்கு வசந்த மண்டப அலங்கார தீபாரனோடு சர்வாலங்காரூபணியாக அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் இந்த 50வது ஆண்டு வருஷாபிஷேகத்திலே வீதியுலா வருகின்ற சிறப்பும் கம்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த சிறப்பான பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் சென்று நாமும் பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் பாட டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக வச என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடே. இக்குறளினுடைய பொருளாக தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டாள் உலகத்தார எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வச என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடே. இக்குறளினுடைய பொருளாக தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டாள் உலகத்தார் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். இணைவினர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.